ஒரு அழகான ஏரிக்கரை. அங்கே ஒரு வாத்து குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தில் டக்கி என்ற ஒரு குட்டி வாத்து இருந்தது. டக்கி மற்ற குட்டி வாத்துகளைப் போலவே அழகாக இருந்தது. ஆனால் அதற்கு ஒரு சின்ன வருத்தம். மற்ற வாத்துகள் எல்லாம் குவாக் குவாக் என்று கணீர் என்று சத்தமிடும். ஆனால் டக்கி வாயை திறந்தால் மட்டும் ஸ்லர்ப் ஸ்லர்ப் என்று ஒரு விதமான சத்தம்தான் வரும். குளத்தில் இருந்த மற்ற வாத்துகள் டக்கியை பார்த்து சிரித்தன. உனக்கு கத்த கூட தெரியவில்லை, உன் குரல் கேட்கவே சகிக்கவில்லை என்று கிண்டல் செய்தன. இதனால் டக்கி யாரிடமும் பேசாமல் எப்போதும் ஒதுங்கியே இருக்கும். கடவுள் எனக்கு ஏன் இப்படி ஒரு மோசமான குரலை கொடுத்தார் என்று அது தினமும் வருத்தப்படும். ஒரு நாள் மதிய நேரம் வெயில் அதிகமாக இருந்ததால் எல்லா வாத்துகளும் கரையில் தூங்கிக் கொண்டிருந்தன. அப்போது புதருக்கு பின்னால் ஒரு பசியுள்ள நரி மறைந்திருந்தது. அது மெதுவாக வாத்துகளை நோக்கி நகர்ந்தது. டக்கி மட்டும் தூங்காமல் கரையில் விளையாடிக் கொண்டிருந்தது. நரியை பார்த்ததும் டக்கிக்கு பயத்தில் உடல் நடுங்கியது. உடனே தன் நண்பர்களை எச்சரிக்க நினைத்தது. அது குவாக் என்று கத்த முயன்றது, ஆனால் வரவில்லை. நரி நெருங்கிவிட்டதை கண்ட டக்கி தன் முழு பலத்தையும் திரட்டி தன் விசித்திரமான குரலில் ஸ்லர்ப் ஸ்லர்ப் என்று மிக உரத்த சத்தமிட்டது. அந்த சத்தம் காடு முழுவதும் எதிரொலித்தது. அதுவரை நரி அப்படி ஒரு சத்தத்தை கேட்டதே இல்லை. இது என்ன விசித்திரமான சத்தம், ஏதோ பெரிய காட்டுபூதம் தான் இப்படி கத்துகிறது போல என்று பயந்து போன நரி அங்கிருந்து தலைதறிக்க ஓடியது. சத்தத்தை கேட்டு எழுந்த மற்ற வாத்துகள் நரி ஓடுவதையும் டக்கி தங்களை காப்பாற்றியதையும் பார்த்தன. அன்று முதல் யாரும் டக்கியின் குரலை பார்த்து சிரிக்கவில்லை. உன் குரல் வித்தியாசமானதுதான், ஆனால் அந்த வித்தியாசம்தான் இன்று எங்கள் உயிரை காப்பாற்றியது என்று மற்ற வாத்துகள் பாராட்டின. டக்கி அன்றுதான் புரிந்து கொண்டது, நம்மிடம் இருக்கும் குறை என்று நாம் நினைப்பது சரியான நேரத்தில் நம்முடைய மிகப்பெரிய பலமாக மாறும். நீதி: உன்னுடைய தனித்துவத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதே. உலகம் எதை பலவீனம் என்று சொல்கிறதோ அதுவே உனது அடையாளமாக மாறலாம்.